யாராவது தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சா விஷம் குடிப்பாங்க, இல்ல உயரத்துல இருந்து குதிப்பாங்க. ஆனா ஒரு நாடே தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணினா என்ன பண்ணும்? இப்ப அதைத்தான் சீனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் கதறுது. வெறும் 24 முயல்கள் சேர்ந்து ஒரு கண்டத்தையே பஞ்சத்துல தள்ள முடியும்னு உங்களால நம்ப முடியுதா? ஆஸ்திரேலியாவையே நடுங்க வச்ச இந்த வரலாற்று பயத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சீனா இப்போ தன்னோட பாலைவனத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் முயல்களை கொண்டு போய்விட்டு இருக்காங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சும் சீனா ஏன் இந்த விபரீத விளையாட்டை விளையாடுறாங்க? இது பசுமை புரட்சியா இல்ல சீனாவுக்கே வரப்போற ஆபத்தா? ஆஸ்திரேலியா அனுபவிச்ச நரகம். 24 முயல்களின் ஆக்கிரமிப்பு. 100 வருடங்களுக்கு முன்னால ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்துல தாமஸ் ஆஸ்டின் என்பவர் தனது பொழுதுபோக்கு வேட்டைக்காக இங்கிலாந்திலிருந்து வெறும் 24 முயல்களை கொண்டு வந்து விட்டாரு. ஆஸ்திரேலியாவின் முயல்களை வேட்டையாட நரிகளோ ஓநாய்களோ இல்லாததாலும் மிதமான காலநிலை இருந்ததாலும் அந்த முயல்கள் அடுத்த 50 ஆண்டுகளில் 60 கோடியாக பெருகின. பயிர்கள் அனைத்தையும் முயல்கள் தின்று தீர்த்ததால் விவசாயிகள் தற்கொலை செய்யவும் நிலை ஏற்பட்டது. முயல்களை தடுக்க அரசு 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இரும்பு வேலி அமைத்து முயல்களை பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி வேலியை கடந்து சென்றன. 1950 முயல்களை அழிக்க மிக்சோமா என்ற கொடிய வைரஸ் கொசுக்கள் மூலமாக பரப்பினார்கள். இதில் 99% முயல்கள் மடிந்தாலும் ஒரு சில சூப்பர் முயல்கள் அந்த வைரஸை எதிர்த்து போராடி உயிர் பிழைத்து மீண்டும் இனப்பெருக்கம் செய்து இந்த 20 கோடிக்கும் அதிகமாக பெருகி நிற்கின்றன. ஆஸ்திரேலியாவின் தோல்வியில் இருந்து பாடம் கற்ற சீனா வைரஸை நம்பாமல் ஒரு மாஸ்டர் பிளான் மூலம் தனது இன்னர் மங்கோலியா பகுதியில் உள்ள குபிக்கி மற்றும் முயூஸ் பாலைவனங்களில் 40 லட்சம் முயல்களை இறக்கியது. இந்த பாலைவனங்களில் இருந்து வீசும் பள்ளத்த காற்றால் மணல் புயல் ஏற்பட்டு சீனாவின் தலைநகரமான பெய்ஜிங் நகரமே மஞ்சள் புகை மண்டலமாக மாறும். மேலும் பெலோ ரிவர் நதியில் மணல் விழுந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மணல் நகர்வதை தடுக்க சீனா வைக்கோலை சதுரமாக பாலைவன மணலில் புதைத்து காற்றின் வேகத்தை குறைத்தது. அதன் பின் அங்கே செடிகளை நட்டது. இராணுவ விமானங்கள் மூலம் லட்சக்கணக்கான விதை உருண்டைகளை பாலைவனத்தில் வீசினார்கள். முயல்கள் ஆரம்பத்திலே தின்றுவிடக் கூடாது என்பதற்காக கசப்பான திரவம் கலக்கப்பட்டது. பாலைவனத்தில் மரங்களை நட்ட சீனா அவற்றை தொடர்ந்து பராமரிக்கும் வாட்ச்மேன் மற்றும் இன்ஜினியர்களாக இந்த 40 லட்சம் முயல்களை பயன்படுத்தியது. செடிகள் வளர வளர மண்ணுக்கு அடியில் நீர்மட்டம் உயர வேண்டும். அதற்கு முயல்கள் தோண்டும் குழிகள் மண்ணை பக்குவப்படுத்த உதவின. உலகின் மிகப்பெரிய சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை சீனா அங்கே அமைத்துள்ளது. சோலார் பேனல்களுக்கு அடியில் வளரும் புட்களை வெட்டுவது கடினம் என்பதால் முயல்களை அங்கே மேயவிட்டார்கள். முயல்கள் வயர்களை கடித்ததால் இப்போது கசப்பான பிட்ட டெஸ்டிங் கேபிள்களை சீனா பயன்படுத்துகிறது. முயல்கள் மேய்வதால் அங்கே சிஸ்டென்ஜோ என்று மிக மதிப்புமிக்க மருத்துவ குணமுள்ள ஒட்டுண்ணி தாவரம் செழிப்பாக வளர்கிறது. இதன் மூலம் சீனாவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. முயல்கள் ஆஸ்திரேலியா போல கட்டுப்பாடு இல்லாமல் பெருகாமல் இருக்க சீனா சில அதிநவீன உத்திகளை கையாண்டு வருகின்றன. பாலைவனத்தில் 10 முதல் 15 அடி உயரத்தில் ஆயிரக்கணக்கான சிமெண்ட் கோபுரங்களை கட்டியுள்ளார்கள். இதில் கழுகுகள் மற்றும் பருந்துக்கள் அமர்ந்து முயல்களின் எண்ணிக்கை கூடும் போது அவற்றை வேட்டையாடி இயற்கையாக சமநிலைப்படுத்துகின்றன. சில முயல்களுக்கு GPS சிப்கள் பொருத்தப்பட்டு சாட்டிலைட் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அவற்றின் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த முயல்களில் ஒரு சில குறிப்பிட்ட முயல்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவற்றால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அங்கே வாழும் ஏழை மக்களுக்கு ராபிட் ரேஞ்சர்ஸ் என்று வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முயல்கள் அதிகமாகாமல் பார்த்துக் கொள்வதே இவர்களின் வேலை. அதற்கு பதிலாக முயல்களின் ரோமத்தையும் கரியையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த திட்டம் தற்காலிகமாக பசுமை தந்தாலும் பூமிக்கடியில் மிகப்பெரிய ஆபத்துகள் காத்து கொண்டிருந்தன. பாலைவனத்தை பச்சையாக மாற்றியதால் மழையின் அளவு 15% அதிகரித்துள்ளது. உண்மைதான். ஆனால் 40 லட்சம் முயல்களுக்காகவும் செடிகளுக்காகவும் நிலத்தடி நீரை சீனா உறிஞ்சுவதால் சுற்றியுள்ள மற்ற மாநிலங்களின் கிணறுகள் வறண்டு உள்நாட்டு தண்ணீர் போர் உருவாகியுள்ளது. முயல்கள் பல மீட்டர் ஆழத்திற்கு தோண்டும் குழிகளால் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டுள்ள ஆயில் மற்றும் கேஸ் பைப் லைன்கள் உடைந்து சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஊவான் ஆய்வகம் போல லட்சக்கணக்கான முயல்கள் நெருக்கமாக வாழும் போது அங்கே புதிய வைரஸ்கள் உருவாகி மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளதால் உலக சுகாதார அமைப்பு WHO இதை ரகசியமாக கண்காணித்து வருகிறது. சீனாவில் வருடத்திற்கு 5 லட்சம் டன் முயல் கறி சாப்பிடப்படுகிறது. உலக உற்பத்தியில் இது 30%. எனவே இது வெறும் பசுமை புரட்சி மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மறைமுக மீட் பிசினஸ். முயல்கள் ஒரு கண்டத்தையே அழிக்கும் என்ற ஆஸ்திரேலியாவின் தத்துவத்தை மாற்றி முயல்களை வைத்து ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என சீனா காட்டியுள்ளது. ஆனால் இந்த முயல்களின் எண்ணிக்கை எல்லையை தாண்டினால் சீனா நட்ட கிரேட் கிரீன் வால் மொத்தத்தையும் ஒரே வாரத்தில் தின்று தீர்த்துவிடும். அப்போது ஒட்டுமொத்த முயல்களுக்கும் விஷம் வைப்பதை தவிர சீனாவுக்கு வேறு வழியே இருக்காது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.